நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். சென்னை தலைமை செயலகத்தில் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் சட்டமன்றத்தில் முக்கியமான கருத்தை முன்வைக்க முயன்றதாகவும் ஆனால் பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வேல்முருகனா இருந்தா அரசா இருந்தா யாரா இருந்தா தப்புன்னா அனைவருக்கும் தப்பு. அப்படிதான் என்னுடைய அரசியல் வாழ்வு இருக்கு. அதான் ஆத்திரம் வருது, கோவம் வருது. நான் சொல்றேன், இப்போ இன்னைக்கு நான் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கீம் எப்படி வந்திருக்கும், எப்படி பொறியியல் கல்வி வந்திருக்கும், எப்படி மணல் குவாரிகளை மாவட்ட அளவில் சிண்டிகேட் பண்ணிட்டு அரசியல்வாதிகளை கொள்ளையடிச்சு அரசுரிமை ஆக்குனது நான். அப்போ எனக்கு கோவம் வராது? ராமநாதபுரத்துலேருந்து வந்து ஏழை கூலி குழந்தைகள் சுண்டல் வைக்கிறான், அவனுக்கு மாலை நேர கல்வி திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்போ நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் இருக்கும், அது நான் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க. வேல்முருகன் சொன்னால் அரசுக்கு உதவியாக இருக்கும், நல்ல கருத்தாக இருக்கும், சொல்லட்டுன்னு சொல்ல அனுமதிக்கணும்ல பேரவைத் தலைவர். அவருக்கு எனக்கு நான் வாய்ப்பாக இருக்கு தகராறா? நம்ம 2 பேரும் சேர்த்து பேட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். கூட்டணிக்கு உங்களையும் சேர்த்துக்கிறேன். தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு தமிழக அரசு தடை விதித்தது. இந்நிலையில் சென்னையிலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு செல்வதற்காக கோவை வழியாக கோவை திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே இன்று காலை ஒரு பேருந்து வந்தது. இதனை அறிந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பேருந்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். பின்னர் பேருந்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆம்னி பேருந்து மத்திய போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த பேருந்தில் இருந்த கேரளாவை சேர்ந்த 21 பயணிகளும் கீழே இறக்கப்பட்டு அவர்களை சொந்த ஊர் அனுப்புவதற்கான நடவடிக்கையை நிர்வாகம் செய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் புதிய சிற்றுண்டி கூடத்தை மாவட்ட ஆட்சியாளர் விஷ்ணு சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் சிறுதானிய சிற்றுண்டி உணவகம், திணை பாயாசம், திணை முறுக்கு, வரகு முறுக்கு, திணை லட்டு உள்ளிட்ட பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் லட்டு, ரோஸ் பால், பாதாம் பால், நெய் கொழுக்கட்டை உள்ளிட்ட உணவு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனைக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களை ஆய்வு செய்து முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சந்திரன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைக்கு எதிரான உறுதிமொழி மற்றும் கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் போதைக்கு எதிராக உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள சிதிலமடைந்த கட்டிடத்தில் மேல்பாகங்கள் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இந்நிலையில் மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் வந்து செல்வதால் உடனடியாக கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மாவட்ட மனநல திட்டத்தின் மூலம் பேரணி நடத்தப்பட்டது. பேரணியில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மனநல மருத்துவர் விவேகானந்தன் பங்கு பெற்றவர்களுக்கு உறுதிமொழி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433ஆம் பசலி ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் என்னும் ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் ஆகியோர் 260 பயனாளிகளுக்கு 2,22,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விருத்தாச்சலத்தில் கரும்பு விவசாயிகள் கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு விவசாயிகள் பாலக்கரையிலிருந்து வருவாய் கோட்டாட்சியர் வரை பேரணியாக வந்து மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. அம்பிகா ஆலை தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார். தொடர்ந்து மாநில தலைவர் கரும்பு சங்க விவசாயி வேல்மாறன், மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் பேரணியாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெஹ்மூத்திடம் மனு அளித்தனர். மதுரை விமான நிலையத்தில் போதை ஒழிப்பை முன்னெடுக்கும் விதமாகவும் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு கையெழுத்து பலகையானது வைக்கப்பட்டது. இதில் பயணிகள் முன்வந்து போதையை இனி பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கையெழுத்து பலகையில் ஆர்வமாக கையெழுத்திட்டு சென்றனர். தேனி மாவட்டம் சின்னவனூரில் கூடும் வியாழக்கிழமை ஆட்டுச் சந்தையில் கடந்த சில வாரங்களாக நகராட்சி நிர்வாகம் ஒரு ஆட்டிற்கு தலா 100 ரூபாய் என வசூல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை சந்தைக்கு 5000 ஆடுகளுக்கு மேல் வந்துள்ளது எனவும் அவற்றிற்கு நகராட்சி நிர்வாகம் முறையாக ரசீது வழங்காமல் தொகையை வசூல் செய்துள்ளனர் எனவும் புகார் எழுந்துள்ளது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் பள்ளி கல்வித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். பேரணியை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் மாணவர்கள் மது பயன்படுத்தக்கூடாது என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இதில் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ், சேர்மன் ரமேஷ், வட்டாட்சியர் சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் குற்றவியல் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 2 நாட்கள் பணி விலகல் போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் நீதிமன்ற வளாகம் முன்பு எதிர்ப்பினை பதிவு செய்யும் விதமாக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் கள்ளப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் பிரியதர்ஷினி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் பங்கேற்று மாணவிகளுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கினர். இதில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர்நாத், ஆணையாளர் மங்கையர்கரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருத்தணி ரயில் நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நீட் தேர்வில் மோசடி மற்றும் கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டச் செயலாளர் அந்தோணி தலைமை தாங்கினார். இதில் தமிழகத்தில் கள்ளச்சாராய மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை பொள்ளாச்சி சாலை சுந்தராபுரம் அண்ணா சிலை பகுதியை அடுத்து காந்திநகர் பகுதி உள்ளது. அப்பகுதி வழியாக 2 சக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டி ஒருவர் மீது மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததில் நிலைத்தடுமாறி அவர் கீழே விழுந்தார். அதில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது. பின்னர் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு மின் கம்பங்கள் சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக தனியார் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் பற்றி நடித்து காட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் மது போதை மற்றும் மனநல சிகிச்சை மறுவாழ்வு மையம் சார்பில் உலக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி, ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியினை தொடங்கி வைத்தனர். பேரணியில் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதை விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நெடுஞ்சாலை ஓரம் சுற்றுலா ஆம்னி வேன்கள் மற்றும் இளநீர் கடைகள், பூக்கடைகள் உள்ளிட்டவைகள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வணிக வளாக கடைகளை ஏலம் எடுத்தவர்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் அளித்த புகாரின் பேரில் பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன், கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபெற்றது. அப்போது பேசிய டிஎஸ்பி பார்த்திபன், மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது எனவும், சக மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது தெரியவந்தால் பள்ளியில் அல்லது காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருத்தணியில் காவல்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழிப்புணர்வில் கள்ளச்சாராயம், கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் புனித தோமையார் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 5 நாள் திருவிழாவின் முதல் நாளில் புனித தோமையாரின் திருக்கொடியானது இசை வாத்தியங்கள் முழங்க சிலுவைகளை கையில் ஏந்தியபடி புனித தோமையார் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை குடும்ப விழாவாகவும், சனிக்கிழமை ஆயர் திருநிலைப்பாட்டு வெள்ளி விழாவாகவும், இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவுடன் கொடியிறக்கம் செய்யப்படும் என்று பேராலய அதிபர் பங்குத்தந்தை முனிவர் வின்சென்ட் சின்னத்துரை தெரிவித்தார். ஒருவராகிய புனித தாமஸ் அவர்களுடைய ஆண்டு விழாவின் தொடக்கமாக சாந்தோம் பேராலயத்தில் தோமையாருடைய புனித தாமஸ் அவர்களுடைய
திருவுருவம் தாங்கிய இந்த கொடியை ஏற்றி ஆண்டு விழாவை தொடங்க இருக்கிறோம். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராகிய தாமஸ் இந்தியாவிற்கு வந்து இந்த பகுதியிலே இயேசுவை பற்றி, நற்செய்தியை பற்றி அறிவித்து அதன் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்களால் கொலை செய்யப்பட்டு இந்த சாந்தோம் பேராலயம் இருக்கிற இந்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.